பிரைஸ் தி லார்ட். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒதுக்கப்பட்டவங்களையும் கைவிடப்பட்டவங்களையும் பாவத்துல மூழ்கி இருக்கிறவங்களையும் தான் தேடி போற அருமையான ஆண்டவர். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை ஏற்றுக்கொள்ளல, அவர் தான் மேசியான்னு ஏற்றுக்கொள்ளல. ஏனென்றால் உலக ரட்சகராகிய மேசியா ஒரு ராஜ பரம்பரையில அரண்மனையில மாட மாளிகையில பிறப்பாரு, அப்படிதான் யூதர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய பிறப்போ சாதாரண ஒரு தச்சனுடைய குடும்பத்துல, அது மாத்திரமல்ல அவர் பிறக்கிறதுக்கு இடமே இல்லாம சத்திரமும் நிறைஞ்சு வழிஞ்சு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு தொழுவத்துல பிறந்து முன்னணையில தான் அவரை கடத்தி வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே யூதர்களுக்கு இவர்தான் மேசியான்னு நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களில எத்தனை பேரு, நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன், கொடூரமான காரியங்களை எல்லாம் செஞ்சிருக்கேன், ஆனா இப்ப மனம் திரும்பி நல்லவனா வாழணும்னு ஆசைப்பட்டு வாழ்றேன், ஆனா இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டுது, என் குடும்பத்துல என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க, என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்னையால வந்த நஷ்டம், என்னையால வந்த கஷ்டங்களையே சொல்லி சொல்லி என்னை நம்பாம மேல மேல என்னை நோகடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில நேரம் நான் யோசிக்கிறேன், எதுக்குடா நம்ம இப்படி மனசு மாறணும், முன்னாடி இருந்தது மாதிரியே இருந்திருக்கலாமே, அதே மாதிரி போயிடலாமா என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவும் நமக்காகவும் ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு உங்க பக்கத்திலேயே தான் இருக்காரு பாருங்க. அவர் தான் இழந்து போன பிள்ளைகளை தன்னோடு சேர்த்து கொள்ள எப்போதும் துடிப்புள்ளவராகவே அவர் இருக்கிற தேவன். உலகம் வெறுக்கலாம், ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிற தேவன். பயப்படாதீங்க. ஒரு சமயம் ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய காலில் உட்கார்ந்து அவருடைய பாதப்படியில கண்ணீரை வடிச்சு அவருடைய தலைமுடியினால அந்த கண்ணீரை துடைக்கும் போது சீஷர்கள் பார்த்து அற்பமா நினைக்கிறாங்க, இயேசுவுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாவ ஸ்திரீ அவளுடைய கண்ணீரை ஊத்தி அவருடைய காலை துடைக்கிறாளே, இதை இவரு ஒரு பொருட்டாவே நினைக்காம உட்கார்ந்து இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சீஷர்கள் ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராகிய கர்த்தரை அறியாத எரிகோ பட்டணத்துல வசித்த ராகாப் என்கிற ஒரு பெண்மணியை யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வேசி என்று அடையாளமிடப்படுகிறாள். அந்த ராகாபானவள் ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமை, மகிமை, மகத்துவம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அறிந்து அவள் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாள். ஆண்டவர் அவளை ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே. ஆனபடினாலே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, இந்த ராகாபானவள் யூத கோத்திரத்தின் சல்மோனை திருமணம் பண்ணினாள். அடுத்தபடியாக ரூத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ என்று பார்க்கிறோம். மோவாப் தேசம் எப்படிப்பட்டது? இந்த மோவாபியர்கள் யார் என்றால், லோத்துவினுடைய மூத்த மகள் தன் தகப்பன் மூலமாய் பெற்றெடுத்த மகனுக்கு பெயர் தான் மோவாப் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பானவனா இருந்தபடியினால அவனுடைய தேசமும் அருவருக்கப்பட்டதா இருந்தது. மோவாபியர்கள் வாழ்ந்த தேசத்தின் பெயர் தான் மோவாப் தேசம். அங்கிருந்து வந்தவளாகிய ரூத்தானவள் ஆண்டவருடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு நகோமியின் இடத்துல சொல்லுகிறாள், உன் தேவன் தான் என் தேவன், உன் ஜனம் தான் என் ஜனம் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டாள். ஆண்டவர் ரூத்தையும் ஏற்றுக்கொண்டார், சேர்த்து கொண்டார் பிரியமானவர்களே. ரூத்தானவள் யூத கோத்திரத்தின் போவாசை திருமணம் பண்ணினாள் என்று அதே வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அதே யூத கோத்திரத்திலே தான் பாவம் அறியாத சுத்த கண்ணனாகிய உலக ரட்சகர் மேசியா பிறந்தார் பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் பாருங்க. இன்னைக்கு நான் மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொள்ளல, ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை கொண்டுதான் இந்த தேசத்தின் அசைவையும் எழுப்புதலையும் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய, நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.